2024ஆம் கல்வியாண்டு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய செட் தேர்வு தயார் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் தேர்விலே மிக சிறப்பாக தயார் செய்வதற்கு ஒவ்வொரு பாட வாரியாக உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், எந்த பகுதியை நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும், சில சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய, அதாவது ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சரியாக எங்களுக்கு புரியாது என்று சொல்லக்கூடிய லிட்ரேச்சர், லாங்குவேஜோ இல்லை மற்ற பாடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களோ, நீங்கள் எந்த பகுதியில் அதிக கவனம் செலுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான மதிப்பெண்களை இந்த பேப்பர் 1ல நீங்க பெற முடியும் என்ற அடிப்படையிலும் நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம். கடந்த 3 பதிவுகளில் என்னுடைய இந்த யூடியூப் தளத்திலே நிறைய அவங்களுடைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ மாணவர்கள் உங்களுடைய தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இது போன்ற யூடியூப் தளத்திலே வருகின்ற தகவல்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக், பின்னூட்டத்தை அளிக்கின்ற பொழுது இது போன்ற தகவல்களை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ண அலைகளும் அதை பதிவு செய்வதற்கு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே, ஏற்கனவே நாம் வந்து முதல் பேப்பர்ல, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எல்லோரும் பொதுவாக எழுதக்கூடிய பேப்பர்ல வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்ல அதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னோம். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, அதுக்கு நீங்க எப்படி தயார் செய்யணும் அப்படின்றத பத்தியும் நான் முழுமையாகவே அதுல பதிவு செய்திருந்தேன். ஆனா அந்த யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் இது மாதிரி 10 யூனிட்டை பத்தியான ஓவரால் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அது எப்படி தேர்வுக்கு நீங்க தயார்படுத்தணும், எந்த பகுதியை படிச்சா நீங்க தேர்வுல வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில தொடர்ந்து அது தொடர்புடைய தகவல்களையும் நாம் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நீங்க இந்த யூடியூப் தளத்தை பாருங்க. இன்றைய தினம் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்றது வந்து யூனிட் 2ல கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்றது பார்க்கும்போது, நம்ம இப்ப தேர்வு எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் அப்படின்றதுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், குவாலிஃபைடு இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கோ, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் காமர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் கெமிஸ்ட்ரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் பிசிக்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்றதுல மெயினான பகுதி என்ன அப்படின்னா, நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு வந்த பிறகு கல்லூரியிலோ இல்லை பல்கலைக்கழகங்களுக்கோ வருகின்ற பொழுது உங்களுக்கு மெயினான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங் எழுதணும். அதான் ஆர்டிக்கல்னா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எழுதணும். நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். உங்களுடைய துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளை நீங்க செய்யணும். அப்படி துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள் நீங்க செய்வது மட்டுமல்லாது, உங்ககிட்ட வரக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கு, அதாவது ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு நீங்க கைட் பண்ணும்போது எப்படி ஆர்டிக்கல் ரைட்டிங் எழுதணும், எப்படி தீசிஸ் ரைட்டிங் பண்ணணும், எப்படி ரிசர்ச்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிற போதுதான், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றதான் என்ன பண்றாங்க, இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட்ல உங்களை டெஸ்ட் பண்ணி அந்த கண்டென்ட்லாம் இருக்கா அப்படின்றத உங்ககிட்ட பாக்குறாங்க. ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு 5 மார்க் வந்து ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா பொதுவாகவே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கடந்த கல்வியாண்டுல தான், நம்ம இந்த கல்வியாண்டுல தான் இப்ப எம்ஃபில் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்ஃபில் படிச்ச எல்லாருக்குமே வந்து கோர் சப்ஜெக்டா பார்க்கும்போது இந்த ரிசர்ச், அதாவது பிஜி லெவல்ல சில பேர் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி படிச்சிருப்பாங்க அந்தந்த சப்ஜெக்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம எம்ஃபில் வரும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவே வந்து ரிசர்ச் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது தீசிஸ் ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்ப தீசிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து எப்படி ரைட் பண்ணணும், என்ன மெத்தடாலஜி இருக்கு அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப அதுல வந்து 5 மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ரிசர்ச் ஆப்டிடியூட்ன்றது இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான சிலபஸ் உள்ளது. நான் ஏற்கனவே தொடக்கத்துல சொல்லும்போது கூட 10 யூனிட் சொல்லும்போது, முக்கியமா வந்து கம்யூனிகேஷன் அந்த யூனிட்ட சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இருக்கிறதுலே குறைவான ஏரியா. ஆனா அதிகமான 5 மார்க் எடுப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்ச் ஆப்டிடியூடுமே ரொம்ப கம்மியான கன்டென்ட் தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதிவு பொறுத்தளவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர் வியூ தான் பார்க்க போறோம். ஓவர் வியூ முடிஞ்ச பின்னாடி, ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச பிறகு 10வது யூனிட் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் கூட இருக்கக்கூடிய கன்டென்ட் தேவைப்பட்ட இடையிலேயே நீங்க எப்படி சாட் பாக்ஸ்ல இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் போடுறீங்க அப்படின்ற அடிப்படையில எப்படி வந்து இந்த வியூஸ் இருக்குது அப்படின்ற அடிப்படையில நம்ம வந்து தொடர்ச்சியா வேகமா உங்களுக்கு நிறைய பதிவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளையும் உறுதியாக நாங்கள் பதிவு செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்றதுல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஏரியா தான். ஒண்ணு என்ன அப்படின்னா, ரிசர்ச்னா என்ன? பொதுவா வந்து எதை படிச்சாலும் சரி, இப்ப
டீச்சிங் ஆப்டிடியூட்ல பார்த்தோம்னா டீச்சிங்னா என்னன்னு படிச்சோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ரிசர்ச்னா அதனுடைய மீனிங் என்ன? அதனுடைய டெஃபினிஷன் என்ன? அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த கன்டென்ட்ல அது மட்டும் இல்லாம அதனுடைய டைப்ஸ் அங்கேருந்து பார்க்க போறோம். அதுக்கு பின்னாடி வந்து பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் என்று சொல்லக்கூடிய 3 ஏரியா தான் அதுல குடுத்துருக்காங்க அந்த கன்டென்ட்ல. பொதுவாவே நீங்க இந்த 5 கொஸ்டினையும் பார்க்கும்போது மொத்தம் 3 ஏரியா குடுத்துருக்காங்க. 3 ஏரியால எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது என்னுடைய அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினுடைய அடிப்படையில, நான் என்னுடைய யூகத்தினுடைய அடிப்படையில சொல்லல. எல்லா கன்டென்ட்டுமே நம்ம படிக்கணும். இதுல முக்கியம், இது முக்கியம் இல்ல அப்படின்னு என்னைய பொறுத்தளவு நான் இத வந்து சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு எந்த பேஜுக்கு எந்த ஸ்டூடண்ட்ஸ் எந்த கொஸ்டின் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதனால எல்லாமே படிக்கணும்னு தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சது தான். அதனால இதுல ஒரு புதுசா நம்ம எதுவும் படிக்க போறது கிடையாது. ஸோ முதல்ல ரிசர்ச் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மீனிங் நல்லா தெளிவாவே தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரிசர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, அ சிம்பிளா நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். ரிசர்ச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய ஆய்வுக்கு நீங்க என்ன தலைப்ப தேர்ந்தெடுக்கிறீங்களோ, ஆய்வுக்கு நீங்க ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆய்வு தலைப்பு தேர்ந்தெடுத்த பிறகு அதுக்கு பேரு வந்து ரிசர்ச் கொஸ்டின் சொல்லுவாங்க. அல்லது ரிசர்ச் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னிக்கலா சொல்லும்போது அது ரிசர்ச் கொஸ்டின் சொல்லுவாங்க. அந்த ரிசர்ச் கொஸ்டின் வந்து மேபி வந்து கொஸ்டின் ஃபார்ம்லயும் இருக்கலாம். அதே மாரிக்கு வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் ஃபார்ம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வடிவத்திலயும் இந்த டாபிக் இருக்கலாம். அப்ப ஒரு சொல்யூஷன் வேணும். எந்த ஆய்வு செய்ய போறோமோ, ஒரு புதிய ஆய்வு பண்ண போறோம். ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் பண்ண போறோம் அப்படின்னா, ரிசர்ச்ல ரீசர்ச் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரீசர்ச் அப்படின்னா சர்ச் அகைன் அண்ட் அகைன் நியூ திங்ஸ் அண்ட் நியூ ஃபைண்டிங்ஸ் அப்படின்றது தான் ரிசர்ச்னுடைய ஆக்சுவல் மீனிங். அப்ப இந்த ரிசர்ச்ல ஒரு ரிசர்ச் கொஸ்டின் இருக்கணும். தென் ரிசர்ச் கொஸ்டின் வந்ததுக்கு பின்னாடி அந்த ரிசர்ச் கொஸ்டினுக்கான ஒரு சொல்யூஷன எடுக்கணும். அந்த நீங்க என்ன ரிசர்ச் கொஸ்டின் உருவாக்கி வச்சிருக்கீங்க? இல்ல உங்களுடைய ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன? இல்ல உங்களுடைய ரிசர்ச் டாபிக் 3மே சேம் தான் மீனிங். ரிசர்ச் ப்ராப்ளம் அல்லது உங்களுடைய ரிசர்ச் கொஸ்டினா இருக்கட்டும், இல்ல ரிசர்ச் டாபிக்கா இருக்கட்டும். இதுக்கான ஒரு சொல்யூஷன நோக்கி நீங்க போகக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குதுங்க. இட் இஸ் எ டிராவல் டூ ரிசர்ச் கொஸ்டின் டூ ரிசர்ச் கொஸ்டின் டூ ரிசர்ச் சொல்யூஷன். ஸோ ஒரு ஒரு ரிசர்ச் கொஸ்டின் இருக்கு. அந்த ரிசர்ச் கொஸ்டினுக்கான ஒரு சொல்யூஷன நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த சொல்யூஷன நோக்கி போகக்கூடிய அந்த ப்ராசஸ். இட் இஸ் லைக் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் அப்படின்றது ஒரு குக்கிங் மாரிக்கு தான். எப்படி வந்து என்ன பொருள என்ன உணவு பொருள் தயாரிக்க போறோமோ, அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குருவோம். ஸோ அத எப்படி ஹவ் டு பிரிப்பேர் டேஸ்ட்டா பிரிப்பேர் பண்றோமா, அந்த டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்குதா அப்படின்ற மாரிக்கு தான். அது மாரி ரிசர்ச் அப்படித்தான். ஹவ் டு குக், ஹவ் டு பிரிப்பேர் இன் எ ரைட் வே. ஸோ அந்த மாரி நீங்க பிரிப்பேர் பண்றது. இப்ப ரிசர்ச் இஸ் எ ப்ராசஸ் டூ அரைவிங் அட் எ டிபெண்டபிள் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம். நீங்க என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கீங்களோ, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நோக்கி போகணும். ஸோ இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 5 கொஸ்டின பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். முதல்ல ரிசர்ச் அப்படின்றதுல இருந்து கொஸ்டின் வந்துரும். ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து அத மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்ல ரிசர்ச்ச பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த டைப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைப்ஸ் அது தவிர என்ன மெத்தட்ல நீங்க என்னென்ன மெத்தடாலஜி என்னென்ன மெத்தட்ல ரிசர்ச் அதாவது மெத்தடுக்கும் மெத்தடாலஜிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்ன மெத்தட்ஸ்ல என்னென்ன ரிசர்ச்லாம் இருக்குன்னு செகண்ட் ஏரியா குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டைப்ஸ் இந்த ஏரியாவும் 2மே மோஸ்ட் ஆர் சிமிலர் தான். ஆனா அங்க ஏன் அத குடுத்துருக்காங்க? ஏன் இங்க குடுத்துருக்காங்க? அப்படின்றத நம்ம பின்னாடி அந்த சப்ஜெக்ட்ட பார்க்கும்போது தெளிவாவே நம்ம பார்ப்போம். ஸோ அப்ப இந்த டைப்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அது என்ன டைப்ஸ்ன்றது நான் அந்த சப்ஜெக்ட் உள்ள போகும்போது நான் சொல்றேன். அதுக்கடுத்து வந்து பாசிட்டிவ்ஸும் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவ்ஸும் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த ஏரியா இருக்கு பாருங்க. இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா அதாவது வந்து ரிசர்ச் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா? அதுல இருந்தும், அப்புறம் அந்த பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் இந்த 2 ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 3 கொஸ்டின் ஆச்சா? தீசிஸ் ரைட்டிங்ல தீசிஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய மெயின் கன்டென்ட்டா இருக்கட்டும், உங்களுடைய பிரிலிமினரி செக்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து பேக் மெட்டீரியல்ஸ், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல மெயின் பாடி தீசிஸா இருக்கட்டும், இந்த பகுதியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதுல கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் வந்து எப்படி அத வந்து பிப்ளியோகிராஃபி ரைட் அவுட் பண்ண போறோம்? பிப்ளியோகிராஃபி எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? பிப்ளியோகிராஃபில வந்து என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது? ஏபிஎஸ் ஸ்டைல்னா என்ன? ஒவ்வொரு ஸ்டைல் ஏதாவது ஒரு ஸ்டைல குடுத்து, இந்த ஸ்டைல்ல எப்படி நீங்க பிரிப்பேர் பண்ணுவீங்க? அப்படின்ற அடிப்படையிலயும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ மொத்தம் 5 கொஸ்டின் எங்கே சீட்டிங் ஆகுறதுக்கான வாய்ப்புகள், ஸ்கோப் இருக்கு அப்படின்றது தான். ஏன்னா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கான ஸ்கோப்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஏரியாவ நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரிசர்ச்ச பொறுத்தளவுல மனப்பாடம் பண்ணாதீங்க. படிக்கலாம் தேவையே கிடையாது. ரிசர்ச்ச பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் அந்த அந்த வேர்ட் என்ன? அதனுடைய கான்செப்ட் என்ன? அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவங்க வந்து எந்த ரெஃபரன்ஸ் புக்ல இருந்துனாலும் அந்த கொஸ்டின்ஸ எடுப்பாங்க. ஆனா அப்படி எடுக்கும்போது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க இப்ப வந்து ரிசர்ச் அப்படின்னா இட்ஸ் எ ப்ராசஸ்.
arriving at a dependable solution to the ப்ராப்ளம். நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படின்ற அந்த கீவேர்ட்ஸ் தான் நீங்க எல்லா இதுலயும் பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. ப்ராப்ளம் இருக்கும், சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரிக்கு வந்து அதுக்கு எப்படி அந்த ரீச் பண்ண போறோம், அந்த ப்ராசஸ் என்ன, அந்த ஸ்டெப்ஸ் என்ன, சிஸ்டமேட்டிக்கா போக போறோமா, பிளான்டா போறோம். ஏன்னா ரிசர்ச் அப்படின்னாவே ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் பிளான் தான். அது கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம படிப்போம். அது அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா இதுலயே ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஏரியா இருக்கு. அது என்ன ஏரியான்றது நம்ம சப் ஹெட்டிங்ஸ்ல பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இது மேஜர் ஹெட்டிங்ஸ். ஸோ ரிசர்ச் அப்படின்ற பகுதி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மெத்தட் ஆஃப் ரிசர்ச். மெத்தட் ஆஃப் ரிசர்ச்ல பொதுவா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசர்ச்ல உங்களுக்கு வந்து எப்படி நீங்க அதுக்கு ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி வந்து அந்த ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணுவீங்க, அதுக்கு எப்படி நீங்க தீசிஸ் ரைட் பண்ணுவீங்க அப்படின்ற எல்லா கண்டென்ட்டுமே அதுக்குள்ள உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது இங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, ரிசர்ச்ல மெத்தட்ஸுக்கும் மெத்தடாலஜிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து நீங்க ரிசர்ச் பண்ணும்போது என்ன மெத்தட்ல நீங்க பண்ண போறீங்க. நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல பண்ண போறேன், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச் பண்ண போறேன். இல்ல இன்னொருத்தர் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல பண்ண போறாரு. அவர் பிரசன்ட் ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ பார்க்க போறாரு. இன்னொருத்தர் ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று முறை ஆய்வுகளை பண்ண போறாரு. இன்னொருத்தர் பிலாசபிக்கல் ரிசர்ச் பண்றாரு. இன்னொருத்தர் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்றாரு. இன்னொரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்றாரு. என்ன அந்த மெத்தட்ல நம்ம அந்த ஆய்வை பண்ண போறோம். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, என்னுடைய தலைப்புக்கு என்ன மெத்தட்ல நான் போக போறேன் அப்படின்றது. மெத்தடாலஜி அப்படின்றது என்ன அர்த்தம்னா, தீசிஸ் ரைட் பண்ணும்போது மெயின் பாடி தீசிஸ் கண்டென்ட் ரைட் பண்றீங்க பத்தியில, அதுல இன்ட்ரோடக்ஷன், அதுக்கடுத்து ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர்ஸ், அதுக்கடுத்து மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் சில பேர் போடுவாங்க, சில பேர் வந்து மெத்தடாலஜின்னு போடுவாங்க. அந்த மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, நீங்க அந்த ரிசர்ச்சை என்ன ப்ரொசீஜர் பின்பற்ற போறீங்க, இந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ரிசர்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, உங்களுடைய ப்ரொசீஜர் நீங்க எடுத்துக்கிட்ட ஆய்வுக்கு. இப்ப எக்ஸாம்பிளா நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் ஆஃப் ரிசர்ச் நீங்க பண்றீங்க. அந்த ரிசர்ச்ல இப்ப எக்ஸாம்பிளா ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆஃப் ஏதாவது ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, எஃபெக்ட் ஆஃப் வந்து கண்டினியூஸ் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் ஆன் ரைட்டிங் ஸ்கில், எப்படி ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, effect of repeated type of training on improvement of students skill அப்படின்னு ஏதோ ஒரு டாபிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த டாபிக் கொடுக்கும்போது உள்ள நீங்க அந்த அந்த டாபிக்கை என்ன ப்ரொசீஜர்ல ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்றது மெத்தடாலஜி. இதுக்கு ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. ஏன்னா இது முக்கியமான கொஸ்டின். மெத்தட்னா என்ன, மெத்தடாலஜினா என்ன அப்படின்ற டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன மெத்தட் அப்படின்றது நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. தீசிஸ் அப்படின்றது ரிட்டன் ஃபார்மேட் ஆஃப் தி ரிசர்ச் ஒர்க். நீங்க ரிசர்ச்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதை என்ன பண்ண போறீங்க, எழுத்து வடிவத்தில் எழுத போறீங்க. ரிட்டன் ஃபார்மேட். ஸோ ரிட்டன் ஃபார்மேட் தான் நம்ம தீசிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேர் அதை டிசர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா வந்து இந்த டிசர்டேஷன்ற வார்த்தை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ரிசர்ச் பண்றாங்க, அதை ப்ராஜெக்ட்னு வேற அவங்க சொல்லுவாங்க. சில ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அதை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசர்டேஷன் பிஜி லெவல்ல, மாஸ்டர் டிகிரி லெவல்ல உள்ளவங்க வந்து அதை டிசர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எம்பில் அண்ட் பிஹெச்டி லெவல்ல வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே வந்து இந்த தீசிஸ் அப்படின்ற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க பொதுவாகவே. தீசிஸ் இல்லாம டிசர்டேன்ற வேர்டை நம்மளுக்கு பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த தீசிஸ் எப்படி ரைட் பண்ண போறோம், இதுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு, அதே மாதிரி ஆர்டிகல். நீங்க வந்து இப்ப யூஜிசியினுடைய லேட்டஸ்ட் விதிமுறை என்ன அப்படின்னா, நீங்க எந்த பல்கலைக்கழகத்துல நீங்க பிஹெச்டி பண்ணாலும் உங்களுடைய அந்த 3 இயர்ஸ் ஆஃப் பீரியட், அதாவது எத்தனை பீரியட்ஸ் உங்களுக்கு இப்ப எம்பில் இல்லாம இருக்கு, 3 இயர்ஸ் இருக்கு, இல்ல டைரக்ட் நீங்க நேரடி வந்து ஆய்வு மாணவர்களா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ரெகுலர் மாணவர்களா இருந்தா உங்களுக்கு 2 வருஷம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து 3 மினிமம் வந்து 2 பப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து யூஜிசி கேர் லிஸ்ட்லயோ, இல்ல யூஜிசி இம்பாக்ட் ஃபேக்டர் இருக்கக்கூடியதையோ, அதே மாதிரிக்கு வந்து முக்கியமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நீங்க பப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். நல்ல ஜேர்னல்ல பப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ வந்து தீசிஸை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மினிமம் 2 ஆர்டிகல்ஸ் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ்லயோ இல்ல சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் இருக்கக்கூடியவங்க வந்து அதற்குன்னு இருக்கக்கூடிய சில ஏரியா இருக்கு. அதுலயே நீங்க ஸ்கோப்பஸ் அதுல நீங்க பண்ணலாம். இல்ல சோசியல் சயின்ஸுக்கு தனியா இருக்கக்கூடிய இது எல்லாமே யூஜிசி கேர்லிஸ்ட்ல இருக்கக்கூடியது. கேர்லிஸ்ட் 1 அண்ட் கேர்லிஸ்ட் 2. இந்த கேர்லிஸ்ட் 1 அண்ட் 2ல வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கிற 2ல ஸ்டாட்டிக்கா இருக்கும். 1ல வந்து ஃபிளக்சுவேஷன் இருக்கும். எவ்ரி 6 மந்த் மாத்திட்டே இருப்பாங்க. எவ்ரி 6 மந்த்ல ஒரு ஆர்டிகல் இருக்கும். அதை திரும்பி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்க பப்ளிகேஷன் பண்ணி வச்சிருப்போம். ஆனா பட் நீங்க ரெக்வஸ்டேஷன் வந்து யூனிவர்சிட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் பப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த கேர்லெஸ்ல இருந்துச்சு அப்படின்ற அந்த நீங்க எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து மெயினா வந்து இந்த கேர்லிஸ்ட் 2ல இருக்கக்கூடியது, அதே மாதிரி வெப் ஆஃப் சயின்ஸ், ஸ்கோப்பஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஏரியா.
ஸோ அந்த இதுல நீங்க பப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸை பொறுத்தளவு எப்பவுமே நம்மளுக்கு ஆதென்டிக்கான ஒரு இதா இருக்கும். இப்போ ஒவ்வொரு பார்ட்லயும் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது ரிசர்ச் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிசர்ச்சினுடைய மீனிங் என்ன அப்படின்றத இங்க படிக்க போறீங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். ரிசர்ச்சினுடைய மீனிங் த கம்பைண்ட் ஆஃப் டூ வேர்டு ரீ பிளஸ் அண்ட் சர்ச். சர்ச்னா தேடுதல், ரீனா அகெயின் அண்ட் அகெயின். எதை தேடுறோம்? நியூ ஃபைண்டிங்ஸ் அண்ட் நியூ ஃபேக்ட், நியூ திங்ஸ், நியூ தியரி, நியூ பிரின்சிபல்ஸ், நியூ அப்ஜெக்டிவ்ஸ். இது எல்லாமே நியூ திங்ஸ், நியூ ஃபேக்ட், நியூ பிரின்சிபல்ஸ், நியூ தியரிஸ்லாம் எதுல நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நீங்க என்ன சப்ஜெக்ட்ல இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல நீங்க புதிய கொள்கைகளை, புதிய கோட்பாடுகளை, புதிய உண்மைகளை இதெல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ரிசர்ச்னுடைய மீனிங். சர்ச் அப்படின்னா ரிலேட்டட் வித் யுவர் ஃபீல்டு, ரிலேட்டட் வித் யுவர் டிபார்ட்மெண்ட்ஸ். சரியா? அந்த மாதிரிக்கே தான் நம்ம பிரிப்போம். ஸோ இந்த இடத்துல ரிசர்ச் டைப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நீங்க ரிசர்ச் டைப்ல பொறுத்தளவு மெயினா 3 ரிசர்ச்சை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். பேசிக் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச், ஆக்ஷன் ரிசர்ச். இந்த 3 நீங்க கம்பல்சரியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் ரிசர்ச் அப்படின்னா அதுக்கு வந்து 3-4 பேர் இருக்கு. பேசிக் ரிசர்ச் அப்படின்னாவே அது ஒரு தியரிட்டிக்கல் ரிசர்ச் நம்ம அப்படி சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை ஆய்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இல்லைன்னா அதுக்கு பேர் பியூர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த பேசிக் ரிசர்ச், பொதுவா பேசிக் ரிசர்ச் அப்படின்னு வச்சுங்களேன், நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனுடைய செகண்ட் லா, நியூட்டனுடைய தேர்ட் லா, ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், இது எல்லாமே எனி லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் தியரிஸ், நியூ தியரி, இப்போ ப்ளூசம் தியரிஸ், ட்ரையல் அண்ட் எரர் தியரிஸ், எஜுகேஷனல் சைக்காலஜில, காக்னிட்டிவ் ரிலேட்டட் தியரிஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரிஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா கம்மிங் அண்டர் தி பேசிக் ரிசர்ச். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி தியரிட்டிக்கல் பேஸ். ஸோ பேசிக் ரிசர்ச் அப்படின்னா தியரிட்டிக்கல் பேஸ் தான் அதுல அதிகமா இருக்கும். ஸோ அது இட் இஸ் நாட் ஆன் இமீடியட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எடுக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து லைஃபினுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக உருவாக்கப்படக்கூடிய ரிசர்ச். நம்மளுடைய ஒன்று இந்த பேசிக் ரிசர்ச்சை பொறுத்தளவு புதிய தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை நம்ம உருவாக்குறோம். இல்லை ஏற்கனவே ஒரு தியரி உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த தியரி எக்ஸிஸ்டிங் தியரிஸ், அதாவது வந்து நீங்க அந்த தியரி வந்து இப்போதைக்கு ஏத்தாப்புல மாடிஃபிகேஷன் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க 1G, 2G, 3G, 4G, 5Gக்கு வந்தோம். கம்ப்யூட்டர்ல P1 கம்ப்யூட்டர், P2 கம்ப்யூட்டர், P3 கம்ப்யூட்டர், இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தியரி என்ன ஆகுது? புது தியரியா கன்வர்ஷன் ஆகிட்டே போகுது. இதே மாதிரி C++, ஜாவா இந்த மாதிரிலாம் அட்வான்ஸ் கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா? பைத்தான் இதெல்லாம் பார்த்தா அட்வான்ஸ் வருது பாருங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அப்ப அது ஏற்கனவே உள்ள தியரி பொய்யா கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு மாடிஃபை அக்கார்டிங் டு தி நீட் அண்டு மாடர்ன் எஜுகேஷன். உங்களுக்கு அப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த நவீன கால கல்வியில என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாடிஃபிகேஷன் பண்ணலாம். தியரிஸ் ஏற்கனவே உள்ள தியரியை நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளைட் ரிசர்ச்சை பொறுத்தளவு நீங்க பேசிக் ரிசர்ச்ல என்ன ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களோ யூ ஹேவ் டு அப்ளைட் யுவர் டிபார்ட்மெண்ட் ஆர் அப்ளைட் இன் யுவர் ஏரியா. நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு இப்ப நீட் அண்ட் தேர்ட் லா இருக்கு அப்படின்னா அதே நீட் அண்ட் தேர்ட் லால ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா அந்த நீட் அண்ட் தேர்ட் லாவை வந்து ஒரு லாங் ஜம்ப்ல வந்து எப்படி வந்து டேக் ஆஃப் எடுக்கும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். ஸோ அது மட்டும் இல்ல, அது நீட்டுடைய ஃபர்ஸ்ட் லா இருக்கட்டும், இல்ல நீட்டுடைய தேர்ட் லா இருக்கட்டும், என்ன லா நீங்க அப்ளை பண்ண சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆர் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். உதாரணமா சைக்கிளிங் போகக்கூடியவங்க பார்க்கணும், பைக் ஓட்டுறவங்க எல்லாம் பார்த்தோன்னா கர்வ்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க, உள்ள இன்னர்ல லீன் பண்ணுவாங்க. ஸோ அவுட்டர் லீன் பண்ணா விழுந்துருவோம். ஸோ இதுல எல்லாம் என்னது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆர் அவுட் சைட் தி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல தான் நம்ம அப்ளைட் ரிசர்ச். ஸோ பேசிக் ரிசர்ச்சை கொண்டு அப்படியே மோஸ்ட் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளைட் ரிசர்ச் தான். ஸோ அப்ளைட் ரிசர்ச்ல கொண்டு அப்ளை பண்றோம். அவ்வளவுதான். அப்ளை பண்ணி நம்மளுக்கு தேவையா அதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ ஸோ இங்கே தான் என்னது அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னா இமீடியட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். உங்களுடைய துறையில இருக்கக்கூடிய உங்களுடைய பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செய்முறை அளவுல உங்களுக்கு பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு இமீடியட் பிராக்டிகல் ப்ராப்ளத்தை அப்ளை பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அங்க தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பேசிக் ரிசர்ச் அதை கொண்டாந்து நீங்க அப்ளை பண்றோம். ஸோ இமீடியட் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்றது. ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்றது இது யார் பொதுவா பண்ணுவாங்க அப்படின்னா எஜுகேஷனிஸ்ட், அதாவது வந்து ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடியவங்களோ, இல்ல ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கக்கூடியவங்களோ, இல்ல ஒரு டைரக்ட்ன்ற டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அதுல இருக்கக்கூடியவங்களோ, இல்ல எஸ்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் அந்த ஆர்கனைசேஷன்ல, இல்ல என்சிஆர்டில இருக்கக்கூடியவங்களோ, அங்க இருக்கக்கூடியவங்க வந்து அங்க ஏற்படக்கூடிய பிரச்சனை, வகுப்பறையில ஏற்படக்கூடிய அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடித்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் வந்து கிளாஸ் ரூம் ப்ராப்ளம்ஸ். வகுப்பறையில தினந்தோறும் வந்து ஆசிரியர் சந்திக்கக்கூடிய அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவார் அப்படின்னா த்ரூ தி ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ ஆக்ஷன் ரிசர்ச் இமீடியட் ப்ராப்ளம் அண்ட் இமீடியட் ஸ்பெசிபிக் ப்ராப்ளம். இந்த இடத்துல பிராக்டிக்கல் அப்படின்ற வார்த்தை வராது.
ஸோ ப்ராக்டிக்கல் வந்துருச்சுன்னா அது அப்ளைட் ரிசர்ச்சுக்கு போயிடும். ஸோ இந்த டிஃபரன்சியேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த 3 ரிசர்ச்சையும் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு ரிசர்ச் அப்படின்னா நல்ல ரிசர்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு நல்ல அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். அதுக்கு நல்ல சிக்னிஃபிகன்ட் வேல்யூஸ் இருக்கணும். ரிப்ளிகபிள் இருக்கணும். அதே மாதிரி ரீசனபிள் அந்த ரிசர்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள். ஒரு நல்ல ஆய்வுக்கான குணாதிசயங்கள். ஒரு ஆய்வு இருக்கு அப்படின்னா அந்த ஆய்வுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னா நல்ல குணாதிசயங்கள். அது வந்து பாசிட்டிவா இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அதுக்கு நிறைய இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஆய்வு வந்து சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளதாக கொண்டு வர முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஹையர் எஜுகேஷன் என்ன அப்படின்னா என்ன ஆய்வு பண்ணாலும் அந்த ஆய்வு மூலமாக சமுதாயத்துல ஒவ்வொருத்தவங்களும் பயன்பெறணும். அந்த துறையில சார்ந்தவங்களும் பயன்பெறணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதனுடைய அப்ரோச் அப்படின்றது பார்த்தோன்னா பொதுவா வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து பிலாசபிக்கல் ரிசர்ச்ல இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் அப்படின்றதுலாம். நீங்க ஏற்கனவே படிச்சீங்க இந்த பிராக்மேட்டிசம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? பிராக்மேட்டிசம், நேச்சுரலிசம் இதெல்லாம் பார்த்தோன்னா டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபில படிச்சிருப்பீங்களா? அதே மாதிரி இந்த டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி பேஸ் பண்ணி வரக்கூடிய இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் எல்லாமே லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் பிலாசபிக்கல் ரிசர்ச்சை ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த 2 பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவ் இந்த இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. சரி, அதை பத்தி நம்ம தெளிவாவே வந்து பாசிட்டிவ்ஸ்னா என்ன, போஸ்ட் பாசிட்டிவ் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்சியேஷன் அப்படின்னு இது பிலாசபிக்கல் ரிசர்ச்ல யூஸ் பண்ணக்கூடிய இது மெயின்லி பேஸ்ட் ஆன் யுவர் தாட்ஸ், பேஸ்ட் ஆன் யுவர் லாஜிக்கல் மைண்ட்ஸ். ஸோ அதை பொறுத்தளவு தான் இது இருக்கும் அப்படின்ற அடிப்படையை இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப எல்லாமே நீங்க தயார் பண்ணிக்கிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் இது பண்றாங்க. நம்ம படிக்கக்கூடியது அதுக்கு தொடர்பு இருக்கா, அது தொடர்பு பட்டதா சொல்றாங்களா அப்படின்றத நீங்க வந்து ஓவர் வியூ தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா சோ உங்களுடைய தயாரிக்கக்கூடிய முறை வந்து ரொம்ப சரியான வழியில இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான். எதையாவது படிச்சோம் அப்படின்றது கிடையாது. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்றதுக்காக நீங்க பார்க்கக்கூடியதெல்லாம் சரி அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. சோ அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஓவர் வியூ, அப்புறம் தென் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தோன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட்ல செகண்ட் மேஜர் ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெத்தட் ஆஃப் ரிசர்ச். ஸோ அங்க ஒரு டைப்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். 3 டைப்ஸ் மட்டும் சொன்னேன். ஸோ இங்கே மெத்தட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது பொதுவா நீங்க இதுல வந்து எல்லா ஏரியாவுமே முக்கியமான ஏரியா தான். மொத்தம் பாருங்க எத்தனை ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ரிசர்ச் அப்படின்றது ஒரு ப்ராசஸ்ன்னு சொன்னேன். இங்க உங்களுடைய சொல்யூஷன்ல இருந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான கொஸ்டின், உங்களுடைய ரிசர்ச் ப்ராப்ளம் ஒரு சைடு, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ். ஏன்னா சிஸ்டமேட்டிக் அண்ட் பிளான்டு ஒர்க். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான்டா பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதை வந்து என்னமோ டக்குன்னு ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து உடனே சொல்யூஷன் எடுக்க முடியாது. அதுக்கான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும், தரவுகளை கலெக்ட் பண்ணணும், அந்த தரவுகளை அனாலிசிஸ் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் சயின்டிபிக் ரிசர்ச்சா இருந்துச்சுன்னா ஸோ அதர் ரிசர்ச் வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், எப்படி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஸோ அதை வந்து பொதுவாக சீக்வன்சியல் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சீக்வன்சியல் வருது பத்தியில ஆர்டர் வைஸா கொடுத்து வந்து ஏன்னா நீங்க யூஜிசி பொறுத்தளவு வந்து ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லை, டேரக்டா கொஸ்டின் கேட்ட ஆன்சர் கேட்க மாட்டாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்பாங்க, அரேஞ்ச் தி சென்டென்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சென்டென்ஸை வந்து நீங்க அரேஞ்ச் தி சென்டென்ஸ் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட் அப்படின்ற ஆர்டர்ஸ்ல கேட்பாங்க. நிறைய கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர்குமெண்ட் அண்ட் இது கொடுத்து கேட்பாங்க. பேராகிராஃப் கொடுத்து கீழே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கக்கூடியது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அதுல கேட்பாங்க. அதனால இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சீக்வன்சியல் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொருதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் இதுல இருந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இப்ப அங்க 5 ஏரியா பார்க்கல, அதுல ஒவ்வொன்னே ஒரு ஏரியால கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் 5 மார்க்குக்கு சொன்ன பத்தியா. அப்படி ஒவ்வொரு ஏரியாலையுமே கொஸ்டின் 5 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய செகண்ட் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஹெட்டிங்ஸ்ல இருந்து சப் ஹெட்டிங்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லயும் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல எதுல வேணாலும் கேட்கலாம். நான் மொத்தமா 5 கொஸ்டின் சொன்ன பத்தியா, அதுல இதுல எந்த ரிசர்ச்ல வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இது எது வேணாலும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னாவே பொதுவா வந்து அது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. செயல் விளைவுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்ல என்ன எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சை பொறுத்தளவு நீங்க ரொம்ப கொஞ்சம் டெப்தா படிக்கணும். என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ரிசர்ச் டிசைன்ஸ் படிக்கணும். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் டிசைன்ஸ், நான் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் டிசைன்ஸ், அந்த டிசைன்ஸ்ல எப்படி வந்து நீங்க வந்து எத்தனை குரூப் இருக்கும், ரேண்டம் குரூப் டிசைன்னா என்ன, சிம்பிள் குரூப் டிசைன், சிம்பிள் ரேண்டம் குரூப் டிசைன், ஒன் குரூப் டிசைன், மோர் தென் ஒன் குரூப் டிசைன், சிங்கிள் குரூப் டிசைன், சிம்பிள் குரூப் டிசைன், ரொட்டேஷன் குரூப் டிசைன், ரிப்பீட்டட் மெத்தட் டிசைன், போஸ்ட் குரூப் ரேண்டம் குரூப் டிசைன், எந்த ஒவ்வொரு டிசைனுக்கான அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் மெத்தட் டிசைன்ஸோ இல்ல ரொட்டேஷன் குரூப் டிசைனோ நீங்க யூஸ் பண்ணும்போது இல்ல ரிப்பீட்டட் குரூப் டிசைனோ யூஸ் பண்ணும்போது என்ன
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களா, எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எல்லா டிசைன்ஸினுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், அந்த டிசைன்ஸ்ல எத்தனை குரூப் யூஸ் பண்றாங்க, அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன் என்னன்றதையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்டல்ல இன்னொரு முக்கியமானது இருக்கு, வேரியபிள்ஸ். கொஸ்டின் அடிக்கடி கேட்காங்க. பொதுவா மேஜரா வந்து அதுல நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. ஆனா வந்து எல்லா வேரியபிள்ஸையும் அவங்க கேட்கறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில வேரியபிள்ஸ் தான் அடிக்கடி கேட்கறாங்க. மெயினா வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரியா? டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், கேட்டகரிக்கல் வேரியபிள், எக்ஸ்ட்ரானிசை வேரியபிள், இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. ஆனா பட் மெயினா நீங்க ஒரு 6, 7 வேரியபிள்ஸை நீங்க மெயினா ரிப்பீட்டடா யூஜிசில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். அதுல எஸ்பெஷலி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது ரிசர்ச்ல ரொம்ப முக்கியமானது. இந்த 2 வேரியபிளும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா என்ன? அதுக்கு எப்படி நீங்க ரிசர்ச் பிளான் பண்ணுவீங்க? அதுல அதனுடைய ஸ்டெப்ஸ் பிரிப்பரேஷன் பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி அதனுடைய வேரியபிள்ஸ் பத்தி படிக்க போறோம். எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ் பத்தி படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு வாஸ்ட் ஏரியா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சை பொறுத்தவரை. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சை பொறுத்தவரை அது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் இருக்கு. ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ், அது பிரசன்ட் ஸ்டேட்டஸ். பிரசன்ட் இப்போ தேர்தல் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேர்தல் யார் ஜெயிக்கிறாங்க, இவங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னது? டிஸ்கிரிப்டிவ் விளக்க முறை ஆய்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல நீங்க யூ ஹேவ் டு யூஸ் தி சர்வே மெத்தட். ஸோ சர்வே மெத்தட் அதுலேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும் இந்த டைப்ஸ் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பொறுத்தவரை ரொம்ப ஒன்று வாஸ்ட் ஏரியான்னு சொல்ல முடியும். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அதனுடைய மீனிங் என்ன? நானே ஒரு இது அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னா என்ன, அதனுடைய அதுக்கான பிரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ். நீங்க ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல மெயின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்ணுவோம்? பிரைமரி டேட்டானா முதல்நிலை தகவல். இட் இஸ் எ ஒரிஜினல் சோர்ஸ். இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ். இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் விட்னஸ் சோர்ஸ். The source comes from one mind. இதெல்லாம் வந்து என்னது? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல பிரைமரி சோர்சஸ். The second sources வந்து the source comes from more than the one mind. The description of the primary sources is called as secondary sources. இதெல்லாம் நம்ம வந்து அங்க கேட்கக்கூடிய அதுவே கிரிட்டிசிசம், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். நீங்க எடுத்திருக்க அந்த டேட்டா, அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து உண்மையிலே பயனுள்ளதா இருக்குமா, இல்ல பொய்யான தகவலை வச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் தி அன்வான்டட் மெட்டீரியல் ஃப்ரம் யுவர் கலெக்டட் டேட்டாஸ். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ விவாதத்துக்கு எடுத்து இது இது இந்த இந்த இதெல்லாம் உண்மையானது. ஸோ இந்த சோர்ஸை நம்ம வந்து நம்மளுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தலாம், உட்படுத்தலாமா, உட்படுத்தக்கூடாதா அப்படின்ற அதை வந்து இன்டர்னல் கிரிட்டிசிசம் அண்ட் எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில நீங்க வந்து தயார்படுத்தணும். அடுத்து பார்த்தோம்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டி. இதுல வந்து கொஸ்டின் மெஜாரிட்டி இந்த ஏரியால எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்க்கு அடுத்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து பொதுவா வந்து சைக்கலாஜிக்கல் ரிசர்ச், சோசியலாஜிக்கல் ரிசர்ச், அதாவது வந்து சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்ல இருக்கக்கூடிய எல்லா பினாமினன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே நீங்க வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல பண்ணணும். ஸோ குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் த ரிசர்ச் டேட்டா இன் தி ஃபார்ம் ஆஃப் numbers, numericals. Quantitative data in the form of numbers, numerical valuesல இருக்கும். உங்களுடைய ரிசர்ச் டேட்டா எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா நியூமரிக்கல் டேட்டால இருக்கும், எண்கள் வடிவத்தில் இருக்கும். ஸோ நான் நியூமரிக்கல் டேட்டாவா இருக்கு. இப்போ நீங்க வந்து நான் கேட்கிறேன், நீங்க அந்த படத்துக்கு போயிட்டு வந்திய, அது எப்படி இருந்துச்சு? நீங்க ஒரு ஹோட்டல் சாப்பிட்டே எப்படி இருந்துச்சு? நீங்க இந்த கடையில போய் ட்ரெஸ் வாங்கினீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் பை தி வேர்ட்ஸ் your feelings, your opinions. It is coming under the qualitative research. So qualitative research அப்படின்றது பார்த்தோன்னா பியூர்லி வந்து சைக்கலாஜிக்கல் பேஸ் வரக்கூடிய இட் இஸ் நாட் நியூமரிக்கல் ஃபார்ம், இட்ஸ் நான் நியூமரிக்கல் ஃபார்ம். அதை தான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல கொண்டு வரும். ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்றது நியூமரிக்கல் ஃபார்மேட், குவாலிட்டேட்டிவ் வந்து நான் நியூமரிக்கல் ஃபார்மேட்ஸ். அதுல என்னென்ன நிறைய ஃபெனாமெனிக்கல் ரிசர்ச், இப்போ கிரவுண்டட் தியரிஸ், அதெல்லாம் நிறைய குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல இருக்கு. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், மற்ற நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்லாம் உள்ள இருக்கு. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னா தொடக்கம் எங்க இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னா ரிசர்ச் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களுடைய ரிசர்ச் டாபிக்கை நீங்க செலெக்ஷன் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ரிசர்ச் ப்ராப்ளம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ரிசர்ச் ப்ராப்ளம் நீங்க எடுத்துட்டீ அப்படின்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஷார்ட்டா வந்து நிறைய இடத்துல நீங்க யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ சர்ச் போடும்போது ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்தர்ஸும் அவங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்தாப்புல இப்ப கோத்தாரி புக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். இது மாதிரி நிறைய ரிசர்ச் ஓரியன்டட் புக்ஸ் நிறைய இருக்குது. சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கோத்தாரி புக்ல கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரிக்கும் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு போகும்போது வாஸ்டா ஒவ்வொருத்தரும் ஒரு இது கொடுப்பான். இதெல்லாம் நான் இவ்வளதையும் மனப்பாடம் பண்ணி எப்படி சார் என்னால ஞாபகம் வச்சுக்கிற முடியும் அப்படின்னா, அதெல்லாம் நீங்க மனப்பாடம் வச்சு இதை மட்டுமே நான் சொல்றதை மட்டுமே கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 4, 5 வேர்டு தான். இந்த வேர்டை வச்சுங்க.
இந்த வேர்டை வச்சுக்கிட்டு புதுசா அவங்க எடுக்கிறதுல இருந்து வேற ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா அது எதுக்கு இன்பிட்வீன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஒரு யூகத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சில பார்த்தோன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஒரு 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் தெரிஞ்சுட்டாவே 2 அல்லது 3 தெரிஞ்சுட்டாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு அது அந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் எடுத்துற முடியும். அப்போ ஏதாவது ஒரு தெரியாத ஒண்ணு இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த கொஸ்டினை நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். ஸோ ரிசர்ச் ஸ்டெப்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ரிசர்ச் ப்ராப்ளம். ஸோ ஃபைனல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைண்டிங்ஸ், அதாவது கன்க்ளூஷன். ஸோ அதுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். சொல்யூஷனை வந்து நம்ம கன்க்ளூஷன் சொல்றோம், ஃபைண்டிங்ஸ் சொல்றோம். ஸோ இந்த 2ம் மாறாது. அப்ப நீங்க எந்த ஆதர் வந்து நீங்க கேட்டாலும் சரி, எந்த ஆதர்ஸினுடைய ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு கேட்டாலும் சரி, தொடக்கம் வந்து ஐடென்டிஃபிகேஷன், எண்டு வந்து கன்க்ளூஷன், ஃபைண்டிங்ஸ், சரியா? சொல்யூஷன் அப்படின்றது இந்த 2 பாயிண்ட் மாறும். இந்த 2 பாயிண்ட் முதல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ண பிறகு அதுக்கடுத்து சரி அதுல 2மே ஒண்ணா இருக்கு. நான் என்ன ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்னு அடுத்த பாயிண்ட்க்கு நீங்க போகும்போது என்ன பண்ணணும்? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சோ ஒரு ரிசர்ச் அப்படின்னு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ரிசர்ச் ப்ராப்ளம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து ஆக்சுவலா மேஜர் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு ரீட் அவுட் தி ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர்ஸ். நீங்க ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர்ஸ் போய் நீங்க கோ த்ரூ பண்ணணும். அந்த ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர்ஸ்ல நீங்க என்ன கோ த்ரூ பண்றீங்க அதனுடைய பேஸ்ல, அதாவது நீங்க இப்ப எக்ஸாம்பிள் போறோம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இருக்கக்கூடிய பல ரிசர்ச் ஆர்டிகல் லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது ஒரு 1 இயருக்குள்ள 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி அப்படின்னா, எப்படி வந்து ரிசர்ச்ல நல்ல ரிசர்ச்ல வெப் ஆஃப் சயின்ஸ் இருக்கட்டும், ஸ்கோபஸ் இருக்கட்டும், அதுல என்ன மாதிரியான ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ஏன்னா ஹைபோதிசிஸ் கொஸ்டின் மஸ்ட். ஏன்னா இதை பத்தி நான் டெப்தா படிக்க நிறைய உள்ள இருக்கு. அதை பத்தி தனித்தனியா நான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல சொல்லும்போது அது பின்னாடி நம்ம அதை பத்தி பார்ப்போம். ரிசர்ச் ரைட்டிங் ரிப்போர்ட்ல அதெல்லாம் வரும். ஸோ ஹைபோதிசிஸ் அப்படின்றது என்ன? இஸ் ஏ டென்டேட்டிவ் ஆன்சர் டு தி கொஸ்டின். இஸ் ஏ இமேஜினேட்டிவ் கெஸ். ஸோ இமேஜினேஷன், இன்டெலெக்சுவல் கெஸ், யூகித்து அடிப்படையில ஒரு தற்காலிகமா நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்மளே செட் பண்ணி வச்சுக்கணும். இதான் விடையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. மேபி அது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு டிஸ்கஷன் ஆன் தி ஹைபோதிசிஸ் அப்படின்றது 4th சாப்டர்ல அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டால இருக்கும். அங்க போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மை ஹைபோதிசிஸ் ஒன் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு நம்ம எழுதுவாங்க. உங்களோட ரிசல்ட் வந்து நீங்க கொடுத்த ஹைபோதிசிஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஹைபோதிசிஸ் அக்செப்டட். ஸோ ஒருவேளை உங்க ஹைபோதிசிஸ்க்கு வரல, அது நெகட்டிவா வந்துருச்சு அப்படின்னா, ஸோ ஹைபோதிசிஸ் ரிஜெக்டட். அதுதான் வந்து டைப் 1 எரர், டைப் 2 எரர் நம்ம சொல்லுவோம். ஃபேக்ட் அடிப்படையில் ஃபேக்ட் அக்செப்ட் பண்றோமா, ஃபேக்டை ரிஜெக்ட் பண்றோமா. ஸோ டைப் 1 எரர், டைப் 2 எரர் கம்பல்சரியா உங்களுக்கு ரிசர்ச் ஆப்டிடியூட்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஏரியா. ஸோ அப்போ வந்து ஹைபோதிசிஸ் அப்படின்றது நம்ம அடுத்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஃப்ரேம் பண்ண பிறகு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா வேணும். நீங்க என்ன தலைப்பு எடுத்திருக்கீங்களோ அந்த தலைப்புக்கு தொடர்புடைய தகவல்கள் வேணும். டேட்டாஸ் வேணும். அது பிரைமரி தகவல்களோ அல்லது 2ஆம் நிலை முதல்ல பிரைமரி தகவல்கள் வேணும். அதுக்கடுத்து பிரைமரி தகவல்களை சப்போர்ட் பண்றதுக்கு 2ஆம் நிலை தகவல்களை தேவை பண்ணணும். அப்போ வந்து பிரைமரி டேட்டாஸ் உங்களுக்கு தேவை. அப்ப டேட்டாவை என்ன பண்ண போறோம்? கலெக்ஷன் பண்றோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அடுத்த ஸ்டெப்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பண்ணியாச்சு. கலெக்ஷன் பண்ண பிறகு அந்த டேட்டாவை வந்து என்ன மொத்தமா வந்தாச்சு. இப்ப இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம்? பகுத்து பார்க்க போறோம். அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ கலெக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ஸ். ஸோ இன்டர்பிரேஷன் என்னது? நீங்க அந்த அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த சிக்னிபிகன்ட் வேல்யூ, அப்டைன்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு? ஸோ டேபிள் வேல்யூ எப்படி இருக்கு? ஸோ இதுல சிக்னிபிகன்ஸ் இருக்கா? டைப் சிக்னிபிகன்ஸ் இல்லையா? அட் 0.1 லெவல்ல லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் வந்து அட் 0.01 இல்ல அட் 0.05. சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் பொதுவாக வந்து மெடிக்கல் ரிசர்ச், சயின்ஸ், அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்ல பண்ணக்கூடிய ரிசர்ச் மட்டும் தான் அட் 0.01 லெவல்ல சிக்னிபிகன்ட் பார்ப்பாங்க. பட் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்ல மோஸ்ட்லி வந்து அட் 0.05 லெவல்ல தான் வந்து லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அக்கரன்ஸ் வந்து 100 அவுட் ஆஃப் 5 வந்து அந்த உங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஒத்து போகாம கூட இருக்கலாம். ஆனா பட் அங்க அப்படி கிடையாது. மெடிக்கல் ரிசர்ச்லாம் அப்படி கிடையாது. நான் 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணேன், 5 பேர் செத்து போயிட்டேன்னா அந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ அப்ப அங்க வந்து 0.01%, அதாவது 99.9% வந்து அங்க வந்து சிக்னிபிகன்ஸ் இருக்கும். சரியா? அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலெக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த 3ஐயும் உள்ள செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். தென் நெக்ஸ்ட் வந்து ஹைபோதிசிஸ் வச்சிருக்கோம். லாஸ்ட்ல வந்து சொல்யூஷன், கன்க்ளூஷன் ஆர் ஃபைண்டிங்ஸ், எந்த வார்த்தை வேணாலும் வச்சுக்கோங்க. சரியா? சொல்யூஷன் ஆர் ஃபைண்டிங்ஸ் ஆர் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் தான் முடிவு, ஆய்வினுடைய முடிவு, ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். ஸோ இதுக்கு இடையில வந்து என்னென்ன உள்ள வைக்க போறோம் அப்படின்னா, ஹைபோதிசிஸ் ஒன்று வைக்க போறோம். அதுக்கு பின்னாடி ஹைபோதிசிஸ் செட் பண்ண பிறகு கலெக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா. இந்த சீக்வன்ஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு நீங்க எந்த புத்தகத்துல எந்த ஆதர்ஸ் எழுதின எந்த ஆர்டிகல்ஸை நீங்க எடுத்து பாருங்க, இந்த சீக்வன்ஸை விட்டு மாறாது. அதனால அதுக்கு ஏத்தாப்புல நீங்க இதுல ஏதாவது இந்த இந்த ஆர்டிகல்ல நீங்க பிக்ஸ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது புதுசா ஒருத்தவங்க ஏதாவது இடைச்சொருகள் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா
அது எந்த இடத்துல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ரைட்டிங் ரிசர்ச் ரிப்போர்ட்ட நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, அந்த சீக்வென்ஸ் எங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப ஈஸியா வந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ். அடுத்து லாஸ்ட் பார்ட் ரிசர்ச்ல. ரிசர்ச் தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங் 2 விஷயம் இருக்கு. இங்க தீசிஸ் ரைட் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஆய்வு பண்றீங்களோ அந்த ஆய்வுக்குடைய தகவல்களை எல்லாம் சேகரிச்சு அனாலிசிஸ் பண்ணி இன்டர்பிரேஷன் பண்ண போகுது. அதை ரிட்டன் ஃபார்மட்ல நம்ம வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் பண்றோமோ, இல்ல எந்த ஆர்கனைசேஷன்ல பண்றோமோ அவங்களுக்கு வந்து சப்மிஷன் பண்றதுக்காக ரிட்டன் ஃபார்மட்ல கொடுக்கக்கூடியதுக்கு தான் தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல நான் டிஃபரெண்ட் வேரியேஷன் சொல்லிட்டேன். எப்படி மெத்தடாலஜினா என்ன டிஃபரன்ஸ் சொன்னனோ, அதே மாதிரிக்கே டெசர்டேஷன் தீசிஸ்னா என்ன அப்படின்றது நான் இங்க தெளிவாவே சொல்லிட்டேன். டெசர்டேஷன் அப்படி பிஜி லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்ன்றது ஆர்கனைசேஷன் லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீசிஸ் அப்படின்ற வேர்டு வந்து எம்பில் அண்ட் பிஹெச்டி லெவல்ல தான். இப்ப எம்பில் கிடையாது, பிஹெச்டி லெவல்ல தான் அதை யூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் ரைட்டிங் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க உங்க ஆய்வு தலைப்புல இருக்கக்கூடிய சில பொருண்மைகளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா சில ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் அவுட் பண்ணும். வெப் ஆஃப் சயின்ஸ்லயோ, ஸ்கோபஸ்லயோ சில வந்து தீசிஸ் சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ரைட் அவுட் பண்ணணும். சரியா? அதுக்கு பேர் வந்து ஆர்டிகல் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ தீசிஸ் ரைட்டிங் இங்க இருக்கு, ஆர்டிகல் ரைட்டிங் எப்படி இருக்கு, அதை நம்ம தனித்தனியா படிக்கும். தீசிஸ் ரைட்டிங்கை பொறுத்தளவு நம்மளுக்கு மேஜரா வந்து 3 ஏரியா தீசிஸ்ல இருக்கும் மேஜரா. ஒன்னு பிரிலிமினரி ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிமினரி ஏரியா அல்லது ஃப்ரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிமினரி ஏரியா ஃப்ரண்ட் மெட்டீரியல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒரு டைட்டில் பேஜ் இருக்கும். டைட்டில் பேஜுக்கு மேல ஒரு எம்டி பேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து டைட்டில் பேஜை ப்ராடக்ட் பண்றதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக ஒரு இப்ப அந்த காலத்துல பார்த்தோன்னா ரொம்ப எழுதின பொருள் தான் இருக்கு. இப்போ வந்து சாஃப்ட்வேர்ல நம்மளுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர்ல வச்சிருப்பாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு எம்டி பேஜ் இருக்கும். அதுக்கு பின்னாடி டைட்டில் பேஜ் இருக்கும். டைட்டில் பேஜுக்கு பின்னாடி அடுத்து வந்து அப்ரூவல் பேஜ் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து இது நான் தான் நேரடியா என்னுடைய இவருடைய ஆய்வுக்கு கீழ நான் இருந்து நானா என்னோட ஒரிஜினலா எந்த பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பகுதியையோ, பார்ட்டையோ அல்லது முழுமையோ நான் எதையுமே திருடல. திருடல மீன்ஸ் என்ன அர்த்தம்? இதுலருந்து நான் எடுக்கல. இது என்னுடைய ஓன் ரிசர்ச் அப்படின்னு நீங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலர் சைன் பண்ணுவாங்க. ரிசர்ச் ஸ்காலர் சைன் பண்ண பிறகு அதுக்கு பின்னாடி அடுத்த பேஜ் வந்து அப்ரூவல் பேஜ் இருக்கும். அப்ரூவல் பேஜ்ல பார்க்கும்போது கைடு அப்ரூவல் பண்ணுவாரு. ஸோ இந்த தீசிஸ் வந்து எனக்கு கீழ இந்த கேண்டிடேட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அதுல வந்து அவங்க பண்ணுனாங்க. அவங்களுடைய இது வந்து ஒரிஜினல் தான். வேற எங்கேயும் பார்த்து இது பண்ணி நம்ம அங்க வந்து அப்ரூவல் குடுப்போம். ஸோ அதனால தான் இப்ப பார்த்தா நெறைய பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்ச்ல நெறைய இந்த பிளாகரிசம் வந்த பிறகு அதாவது கருத்து திருட்டுன்னு சொல்ல ஒண்ணு வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து உட்குன் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து ஐசிடின்னு ஒரு ஏரியா இருக்கு. இதுலயே. ரிசர்ச்ல நீங்க ஐசிடிய எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எப்படி வந்து அதெல்லாம் அந்த ஏரியால இருக்கு. அது நெறைய இருக்கு. அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். நான் இந்த இடத்துல சொல்றேன். கருத்து திருட்டு பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிரும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணாங்க, இந்த ரிசர்ச் கைட் பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து அந்த அந்த கைடுக்கு வந்து என்ன அப்படின்னா, சிறை தண்டனை தான். இல்லைன்னு அவர் சொல்லவே முடியாது. ஏன்னா அவரும் அப்ரூவல் பண்ணிருவாரு. அது சிறை தண்டனை தான் இருக்கு. வேலை காலியாயிரும். இதெல்லாம் ரொம்ப அதுல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால தான் நெறைய பேர் இப்பலாம் கைட் பண்றதுக்கு முன்னுக்கு வர்றதில்ல. ஏன்னா குவாலிட்டியா பண்ண முடியாது அப்படின்றதுக்காக சில வந்து ஆய்வு பண்ணி முடிச்சிருந்தா கூட, அவங்க வந்து யாரும் ஆய்வு பணிய செய்யணுன்ற அடிப்படையில யாரும் பண்றது கிடையாது. அதனால அதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரிஜினலா நம்ம பண்ண முடியல அப்படின்னா, அதுல காப்பி பண்ணி வேற ஒரு பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய இத போய் வந்து திருடிட்டு வந்து, அது இப்ப வந்து இப்ப தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா, நேரா போய் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு போறது. அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீசிஸ் எடுத்துட்டு வந்து, அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து, அத அப்படி இல்ல ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து, அத டைப் பண்ணி இவங்க இங்க சப்மிஷன் பண்றது. இதெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அ அந்த புரொஃபசருக்கு பயங்கரமான மொத்த மார்க்கே உங்களுக்கு வந்து கிளாஸ்ல எவ்வளவு குடுக்குறாங்க? 10 மார்க் தான் குடுக்குறாங்க. நீங்க 10 மார்க் பதிலா ஒரு ஆர்டிகில சப்மிட் பண்ணிறீங்க. ஆர்டிகில் பண்ணாலும் நம்மளுக்கு 10 மார்க் தான் கிடைக்க போகுது. ஒரு ஸ்டூடண்ட்ஸ நீங்க கைட் பண்ணாலும் 10 மார்க் தான். ஆர்டிகில் ரைட் பண்ணாலும் 10 மார்க் தான் குடுக்க போறாங்க. இல்லன்னா நீங்க ஒரு கம்பைலர் புக்கையுமே நீங்க வந்து அடுத்த ஆதர வச்சு பண்ண முடியாது. கம்பைல் பண்ணிடலாம். சோ கம்பைலர்ன்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆத்தர்ன்னு போடக்கூடாது. சோ கம்பைலர்னா தொகுத்து குடுக்கக்கூடியவர் அப்படின்ற. அப்ப பிரச்சனை வராது. சோ அதுல நெறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க புரொஃபசர்ஸ் எல்லாம். சோ அப்ப அந்த ஃபார்மட்ல பார்க்கும்போது அது ஜெயில் தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கருத்து திருட்டு எதுவும் பண்ணக்கூடாது. சோ இந்த ஃபார்மட்ல வந்து அந்த ஏரியாலாம் அப்ரூவல் பேஜ் குடுத்துரும். அப்ரூவல் பேஜ் குடுத்த உடனே டேபிள் ஆஃப் தி கன்டென்ட். அவங்களுடைய கரிக்குலம் விட்டே குடுக்கலாம். ஸ்டூடண்ட்ஸோட கரிக்குலம் விட்டே வந்து அதுல குடுக்கலாம். ரெஸ்யூம்ஸ் அவங்க குடுக்கலாம். ஆனா ஆக்சுவலா அது வந்து சில சில இது ஏத்துக்கிறது இல்ல. சில இது வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அடுத்து லேட்டஸ்ட்டா என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டேபிள் ஆஃப் தி கன்டென்ட். என்னென்ன கன்டென்ட்லாம் உள்ள குடுத்துருக்கிய அப்படின்றத நீங்க குடுத்துருப்பீங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். என்னென்ன டேபிள்ஸ்லாம் உள்ள இருக்கு. அதாவது டேபிள் ஆஃப் தி கன்டென்ட்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப சாப்டர் 1ல நீங்க என்னென்னலாம் குடுத்துருக்கீங்க. சாப்டர் 2ல என்னென்ன கன்டென்ட்லாம் உள்ள சப் ஹெட்டிங்ஸ் குடுத்துருக்கீங்க அப்படின்றத குடுக்குறது. டேபிள் ஆஃப் தி கன்டென்ட் அப்படின்னா, உள்ள என்னென்ன டேபிள்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து லாஸ்ட் யூனிட் வரைக்கும், கன்க்ளூஷன் வரைக்கும் நீங்க என்னென்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன டேபிள் அந்த டேபிளோட நேமு, அது பக்க நம்பர் குடுத்துருக்கணும். இப்ப வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். வேரியபிள் 1க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேரியபிள் 1 அந்த டேட்டா அனாலிசிஸ் என்ன டாபிக் போட்டு, இது வந்து இத்தனாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யூனிட் 1 இதுல வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு ஏதோ ஒரு டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். பிஎம்ஐ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன்.
அந்த பிஎம்ஐ இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் நீங்க விளக்கம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பிஎம்ஐ வேல்யூ சார்ட் இருக்கா அப்படின்னா அந்த சார்ட் வந்து பேஜ் நம்பர் கொடுத்தா இங்க கொடுத்துருவோம். ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். அடுத்து லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்னு ஒரு அடுத்த கடைசி ஏரியா. இதுதான் வந்து என்னன்னா ப்ரிலிமினரி செக்ஷன். அதாவது ஃப்ரண்ட் மெட்டீரியலுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தீசிஸ் ரைட் பண்ண போறேன்னா அதான் கடைசி பார்ட். லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு சொல்றேன். சரியா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்ல என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா நீங்க என்னென்ன படங்கள்லாம் 1வது யூனிட்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ல இருந்து கன்க்ளூஷன் சம்மரி கன்க்ளூஷன் ரெக்கமெண்டேஷன் வரைக்கும் நீங்க என்ன படங்களை யூஸ் பண்ணிருக்கீங்க உள்ள என்னென்ன படம் போட்டுருமோ அந்த படத்துடைய பேரு பக்க நம்பர் வந்து இங்க கொடுத்துருக்கும். ஸோ இதோட முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் மெட்டீரியல் ஆர் ப்ரிலிமினரி மெட்டீரியல், முதல்நிலை தகவல்கள். பட் இது ஆய்வுக்கு ரொம்ப டைரக்டாலாம் ஒன்றும் தொடர்புலாம் இருக்காது. ஆய்வுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆய்வு தொடர்புடைய தகவல்கள் இங்கே வச்சிருப்போம், அவ்வளவுதான். ஆய்வுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? ரைட். அடுத்து வரும்போது மெயின் பாடி தீசிஸ் அப்படின்னு சொல்றோம். மெயின் பாடி தீசிஸ்ல வந்து 5 ஏரியா இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் சாப்டர், அடுத்து வந்து ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர், ஸோ மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா 4th யூனிட் இருக்கும். தென் லாஸ்ட் வந்து சம்மரி கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இதுல கொஞ்சம் சிமிலர் கண்டென்ட் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் ஏத்தாப்புல சில சேஞ்சஸ் இருக்கும். லிட்ரேச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கும். தத்துவ கிளாசிபிக்கல் ரிசர்ச் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து சாப்டர் வைஸ் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் எல்லாம் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாங்க. லாங்குவேஜ் லிட்ரேச்சர்ஸ் யூஸ் பண்றவங்க அவங்க வந்து சாப்டர் 1 வந்து நாங்க இதை பத்தி பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஷேக்ஸ்பியரையும் இன்னொருத்தரை வச்சு கம்பேரிசன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கை வரலாறு, செகண்ட் சாப்டர்ல அடுத்து இன்னொரு ஆதர் எழுதுற ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அப்புறம் அடுத்து தேர்ட் சாப்டர்ல என்ன பண்ணிப்பாங்கன்னா ரவீந்திரநாத்துக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத அவங்க எழுதியிருப்பாங்க. இதே ஒரு தமிழ் ஆய்வுல பண்றாங்க. புறநானூற்றில் குடும்ப வாழ்வியல், புறநானூற்றில் வந்து குடும்ப வாழ்வியல் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் குடும்பம்னா என்ன, அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, புறநானூற்றுல என்னென்ன மாதிரியான சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி, அப்புறம் அதுக்கு இப்போ லேட்டஸ்ட் லைஃப்ல இதை எப்படி அப்ளிகேஷன் ஓரியன்டா கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் செக்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெஃபரன்ஸ் நம்ம வந்து அதாவது கருத்து திருட்டு அப்படின்றது வந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா அந்த வேர்டு, ஈவன் வேர்டு, ஒரு வேர்டு கூட வேற ஒருத்தர் திசிஸ்ல இருந்து புக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு யார் ஆத்தரோ அந்த ஆதருடைய சைட்டேஷன் அவருடைய நேமுக்கு அவருக்கு கிரெடிட் கொடுத்துரும். கிரெடிட் கொடுக்காம அது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு நீங்க கிரெடிட் சைட்டேஷன் கொடுக்கல அப்படின்னா அதுதான் எங்களுக்கு என்னது கருத்து திருட்டு. ஸோ அதுக்கும் என்னது பிரச்சனை நிறைய இருக்கு. அப்போ வந்து அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சைட்டேஷனை ப்ராப்பரா கொடுத்துரும். அதுலேயே பிப்ளியோகிராஃபிலே பார்த்தோம் அப்படின்னா பிப்ளியோகிராஃபினா வேற ஒன்றும் இல்லை, ரெஃபரன்ஸ் தான். நீங்க என்னென்ன ரெஃபரன்ஸ் உங்களுடைய தீசிஸ்க்கு பயன்படுத்தினீங்களோ, உங்களுடைய ப்ராஜெக்ட் பயன்படுத்தினீங்களோ, உங்களுடைய டெசர்டேஷன் பயன்படுத்தினீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ண போறோம். எப்படி லிஸ்ட் டவுன் பண்ண போறோம்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ல பயன்படுத்தும். அல்பபெட்டிக் ஆர்டர்ல எப்பவுமே ஸ்பெல்லிங் அவருடைய இன்சில் வந்து ஃபர்ஸ்ட் வராது. அல்பபெட்டிக் ஆர்டர் நீங்க கொண்டு வரும்போது அவருடைய நேம் இப்ப டாக்டர் எஸ் பிரசாத் அப்படின்னா பிரசாத் எஸ் அப்படின்றத மாத்திடணும் பின்னாடி. ஸோ ஓபி பில தான் என்னுடைய இது வரும். இதுல வரும் அப்படின்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ல வரும். எஸ் ஹரிச்சந்திரன் அப்படின்னு வச்சுங்களேன். எஸ் அப்படி அங்கிட்டு போயிடும். ஹரிச்சந்திரன் அப்படின்ற நேம் ஏல தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ரேட்டிங் வரும். அதுல ஏலையுமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் அல்பபெட்டிக் ஆர்டர்ல அப்படி பார்த்து தான் அந்த அகர்வால் அப்படின்னா அகர்வால் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. ஸோ அகர்வால், இன்னொன்று அகர்வாலுக்கு இன்னொருத்தர் நேம் வந்து முன்னாடி இருக்காரு அப்படின்னா அவருடைய நேம் முன்னாடி இருக்கும். ஸோ அல்பபெட்டிக் ஆர்டர்ல லிஸ்ட் டவுன் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமான. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல தான் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஏபிஎஸ் ஸ்டைல் இருக்கு. லாங்குவேஜ் உள்ளவங்க ஏபிஎஸ் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிக்காகோ ஸ்டைல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸே இருக்கு. இப்பெல்லாம் நீங்க ரைட் பண்ண வேண்டியது கிடையாது. அதுவே வந்து நீங்க கொடுத்தீங்கன்னாவே ஆர்டிகல் எடுக்கும் போதே நீங்க அந்த என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அதுவே கொடுத்துரும். அதான் கம்ப்யூட்டர்ல, அதான் ஐசிடிசில சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஐசிடிசில வருது. ரிசர்ச் எப்படி அட்வான்ஸா நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத. அடுத்து பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மெயினா திங் பார்த்தோம் அப்படின்னா புக்குக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா பிப்ளியோகிராஃபி ஆன் புக்ஸ், அதே மாதிரி பிப்ளியோகிராஃபி ஆன் அன்பப்ளிஷ்ட் தீசிஸ், பிப்ளியோகிராஃபி ஆன் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியா புக்குக்கு தனியா ஒரு பிப்ளியோகிராஃபி எழுதணும். ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸுக்கு தனி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அன்பப்ளிஷ்ட் தீசிஸ், அதாவது பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சப்மிட் பண்ணக்கூடிய எம்பில் தீசிஸோ பிஹெச்டி தீசிஸோ ஒரு அன்பப்ளிஷ்ட் தீசிஸ், அதுல இருந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த சைட்டேஷன் கொடுக்கணும். லாஸ்ட் ஒன் என்னன்னா வெப்சைட் ரெஃபரன்சஸ். வெப்சைட்ல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டினுடைய அந்த கோடு எல்லாமே நீங்க அதுல கொடுத்து அது கொடுத்துக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ்லேயே பார்த்தோன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்கு. அது எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஐசிடினா இப்ப ரிசர்ச் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெல் செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒருத்தர் கொடுத்து அவருக்கு ஒரு 10 நாள் கொடுத்து நம்ம வாங்குவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கிராமர்லி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் போய் நீங்க செக் பண்ணிடலாம். உங்களுடைய கருத்துல நீங்க இது ஏதாவது காப்பி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த காப்பி போய் நீங்க வந்து பிளக்கரிசம் சாஃப்ட்வேர்ல நீங்க உள்ள போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சைட்டேஷன்ல தப்பா இருக்கு, காப்பி பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் காட்டிடும். அப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கான அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. நீங்க கலெக்ட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து அங்கவே நீங்க அந்த இதுலயே ஆர்டிகல்ஸ் போட்டு எப்போ தேவைப்படுதோ அந்த ஆர்டிகல்ஸை நீங்க எடுத்துக்கலாம்.
அதுலயே சைட்டேஷன் அதுவே தொகுத்து கொடுத்துரும். என்னென்ன சைட் என்ன பிப்ளியோகிராஃபில நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப கம்ப்யூட்டர்ஸ்ல நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல பார்த்தோம்னா ஐசிடிஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது கையில போட தேவையில்லை. இப்போ அனோகோவா போடுறோம். மல்டிவேரியன் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் போடுறோம். அனோகோவா அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ட் போடுறோம். அனோகோவா போடுறோம். இல்ல டிடெஸ்ட் போடுறோம், எஃப்டெஸ்ட் போடுறோம். எல்லாமே கையில இப்ப தேவையில்லை. இப்ப எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய எஸ்பிஎஸ்எஸ் பேக்கேஜ் இருக்கு. இப்ப எஸ்பிஎஸ்எஸ் பேக்கேஜ்லாம் இன்னும் வந்து சில பேர் எக்ஸல்ல போடுறாங்க. இன்னும் சில அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிக்கான இதெல்லாம் வந்து ஐசிடி தான் வந்து ரிசர்ச்சுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸா இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா எந்த இடத்துலயும் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் ஈஸியா நம்மளால ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தோன்னா ஐசிடியில பார்த்தோம் அப்படின்னா அந்த எப்படி சுய பிரபாலாம் இருக்கு. அது மாதிரி பார்த்தோன்னா ஸ்வத் கங்கா, ஸ்வத் கங்காலாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எல்லா ஸ்வத் கங்கா அங்க வந்து நிறைய பார்த்தோன்னா எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய தீசிஸ் ஆர்டிகல்ஸ் பப்ளிகேஷன் பண்றது எல்லாமே ஒரு சைட்டேஸ் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகத்தினுடைய தீசிஸையும் நீங்க இங்க உட்காந்து ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். அதுல உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டென்ட். அப்ப இதெல்லாம் என்னது ஐசிடியினுடைய அட்வான்டேஜஸ் தான். ஸோ அடுத்து ரிசர்ச் எத்திக்ஸ் இதான் ஃபைனல். ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாரல் இருக்கும். நீங்க எதை வந்து ஒருத்தவங்களுடைய இதை திருடுறதோ, இல்ல ஒருத்தவங்ககிட்ட இருந்து காப்பி பண்றதோ, இதுல நிறைய இருக்கு. கட் அண்ட் பேஸ்ட் இருக்கு. காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவாங்க. வெவ்வேறு இதுல இருந்து எடுத்து கொண்டு வந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு இதுல இருந்து பண்ணாதே அது பெரு திருட்டு. 10 தீசிய ரெஃபர் பண்ணி அதுல ஒரு பாரா இது ஒரு பாரா அப்படி எடுத்து கொண்டு கலெக்ஷன் பண்ணி போடுறது. எல்லாமே பிளக்கரிசத்துக்குள்ள தான் வருது. நீங்க எப்படி எடுத்து போட்டாலும் சரி. உங்களுடைய ஓன் ரைட்டிங் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து ரிசர்ச் எத்திக்ஸ் இருக்குன்றது அர்த்தம். ஸோ அப்படி ஒருவேளை நேம் நீங்க கொடுக்க வேண்டிய ரெஃபரன்சஸ்க்கு சப்போர்ட்டிவ் ஸ்டடிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஆத்தருக்கு சைட்டேஷன் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா அவருக்கு கிரெடிட் போயிடணும். இவருக்கு வந்து அவருடைய நேம் அங்க குடுத்துட்டோம். ஸோ இட்ஸ் ரெஃபரன்ஸ் பை அந்த அந்த பர்ட்டிகுலர் ஆத்தர்ஸ்க்கு போயிரும். அந்த அந்த கிரெடிட் அவருக்கு போயிரும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா இருக்குது. ரிசர்ச் எத்திக்ஸ் நம்ம லைட்டா நான் ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன். ஆனா அதுக்குள்ள நிறைய ஏரியா இருக்கு. அதெல்லாம் பத்தி தேவைப்பட்டா நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நான் இதை பத்தி பதிவு பண்றேன். ஸோ இந்த அடிப்படையில ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்தளவு உங்களுடைய தயாரிப்பு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற அடிப்படையில இதனுடைய அடிப்படையில நீங்க பார்க்கக்கூடிய யூடியூப் தகவல்களோ இல்ல நீங்க பார்க்கக்கூடிய புத்தகங்களோ ரெஃபரன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற அடிப்படையில இந்த தகவலை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து என்னை பொறுத்தளவு வந்து எந்த அளவுக்கு வந்து சைட்டேஷன்ஸ் வந்து எப்படி வந்து இதை ரெஃபர் பண்றாங்க, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி கொடுக்குறீங்க அப்படின்ற அடிப்படையில தான் நான் அடுத்தடுத்து வந்து இதை பதிவு பண்ணலாம். பதிவு பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்க முடியும். அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து குடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் குடுங்க. உங்களுக்கு வேற என்ன தேவைன்றதையும் அந்த ஃபீட்பேக்ல குடுங்க. சந்தேகம் இருந்தாலும் அதுல கேளுங்க கொஸ்டின்ஸ். ஸோ அப்ப கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் கவர் பண்ண பிறகு நான் கொஸ்டின் அண்ட் டிஸ்கஷன் என்ன கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் நெட்லலாம் அப்படின்ற ஒரு கிளாஸஸையுமே நம்ம அப்பப்போ வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஸோ அந்த அடிப்படையில இன்றைய பதிவை நான் நிறைவு பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது பல மாணவர்களுக்கு போய் சேரணும். இது வந்து ஒரு ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதனால வந்து எல்லாத்துக்கும் போற அளவுக்கு இந்த தகவல்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த குரூப்ல வந்து அவங்களுக்கு வந்து இதை சென்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.